இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்காய் பகுதியில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சூரல்மலா பகுதியில் காலை 4 மணிக்கு 2வது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவினால் பள்ளிகள், வீடுகள், வாகனங்கள் என அப்பகுதிகளில் இருந்த அனைத்தும் சேதமடைந்துள்ளன. மேலும் இந்த நிலச்சரிவில் சுமார் 400 குடும்பங்களைச் சேர்ந்த 1000 பேர் சிக்கியுள்ளனர். இவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 2 ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முண்டகை மற்றும் அட்டமலை செல்ல வடம் பயன்படுத்தி தற்காலிக பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, பெங்களூர் உட்பட பிற பகுதிகளில் இருந்து 4 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வயநாடு விரைந்துள்ளனர். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டகையில் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வான்வழியாக ஹெலிகாப்டர் சென்றாலும் தரையிறங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநில அரசு தேவையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் மோடியும் தேவையான உதவிகளை செய்வதாக முதல்வர் பினராயி விஜயனிடம் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் வயநாட்டின் நிலை குறித்து கேட்டறிந்து வருகின்றனர்.